நியூ இயருக்கு புது பைக் எடுத்திருந்தோம். அதுலேருந்தே என் வீட்டுக்காருக்கு என்னைய தனியாக ஏதாச்சும் ஒரு லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு ஆசை, அதுவும் ஹில் ஸ்டேஷனுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. ஸோ புது பைக் வந்து ஜெயிஸ்தாக்காக தான் இந்த மாதிரி பைக் வந்து சூஸ் பண்ணுமே. அவங்களுக்கு ஸ்கூட்டர் எடுக்கலாம் தான் இருந்தாங்க. ஆனால் அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பைக்லாம் ரோட்டில் போச்சுன்னா அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஸோ அதனால் அவளும் நல்லா பைக்கும் ஓட்டுவாள். ஸோ அதனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அந்த லுக் இருக்கணுங்கிறதுனால இதை வந்து செலக்ட் பண்ணோம். மைலேஜும் நல்லா தரும்னாங்க. ஸோ பைக் இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ வந்தோன்னே அவளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவங்க அப்பா வச்சுட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு அவளுக்கு ஆசை. அதனால் சும்மா வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. புது பைக் வாங்கினதோட பழைய பைக் கொடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிளாமர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்த வண்டியை கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பைக்கெலாம் வாங்கி இத்தனை மாதம் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தனியாக போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஈவினிங் டைமாக போயிருந்தோமா. ஸோ ரிட்டர்ன் வரும்போது நல்லா இருந்துச்சு. காக்காப்பாளையம் வரைக்கும் தான் போயிருந்தோம், சங்ககிரி டு காக்காப்பாளையம். ஆனால் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ போனது ஹாப்பி. நெக்ஸ்ட் அவங்களோட விஷயம் கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதுக்கு இன்னும் டைம் எப்போ செட் ஆகுதுன்னு தெரியல.